இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய செய்திக்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசித்து கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுகிற செய்திக்கு நாம் செவிசாய்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 19வது வசனத்தை யாவருமாய் வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரை பார்த்து கேட்டார்கள். கண்களை மூடி வலது கையை உயர்த்தி இந்த வார்த்தை வேளைக்காக ஒரு விசை வாய்களை திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய திரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் எங்களோடு பேச போகிறதற்காக நன்றி. மனுஷனுடைய திட்டங்கள், மனுஷனுடைய சித்தங்கள் உம்மை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தாவே நீர் கிரியை செய்கிறதற்காக நன்றி அப்பா. அடியவனை பொறுப்படும் பலப்படுத்தும் சிலுவை மட்டும் வெளிப்படும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. பலவிதமான போராட்டங்களோட, பலவிதமான நெருக்கங்களோட வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட பேச வல்லமையுள்ள தெய்வமாய் இருக்கிறார். கையெட்டி சொல்லுங்க அல்லேலூயா. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன், நேரம் எடுக்க விரும்புகிறேன், ஆனால் முடியாமல் இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவுக்கு இன்றைக்கு எனக்கு ஒத்துழைப்பு நீங்கள் தரும்படி நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இப்பொழுது மறுபடி நிரோசி அந்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது சீசர்கள் இயேசுவினிடத்தில் வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள். இந்த நாளின் செய்திக்கு தலைப்பு ஏன் எங்களால் கூடாமல் போகிறது. தயவு செய்து என்னை கவனிங்கள். யாரும் இந்த நாளின் தேவ செய்திக்கு தலைப்பு ஏன் எங்களால் கூடாமல் போகிறது, ஏன் எங்களால் முடியாமல் போகிறது. தேவனுடைய பிள்ளைகளை அன்றைக்கு இயேசுவினிடத்தில் சீசர்கள் வந்து கேட்டார்கள், ஆண்டவரே ஏன் எங்களால் முடியவில்லை, ஆண்டவரே ஏன் எங்களால் ஜெயிக்க முடியவில்லை. இன்றைக்கும் இந்த காலை வேளையில ஆண்டவரே என்ற வாழ்க்கையில இந்த வியாதி என்னால ஜெயிக்க முடியவில்லை, இந்த பண பிரச்சனை என்னால ஜெயிக்க முடியவில்லை, என் குடும்ப பிரச்சனையை என்னால ஜெயிக்க முடியவில்லை என்று பலவிதமான கேள்விகளோட இந்த திருப்பந்தி ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்கள் கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பல காரியங்களை நான் மேற்கொள்ள விரும்புகிறேன், ஆனால் என்னால் மேற்கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே ஏனப்பா, ஏனப்பா நான் உம்மை தேடுகிறேனே. இன்றைக்கு ஒரு அருமையான பாடலை நாங்கள் பாடினோம், உம்மைத்தான் நான் பார்க்கிறேன். அல்லேலூயா. நான் உம்மை பார்க்கிறேனே, ஆனால் நான் பிரகாசம் அடையவில்லை அப்பா. குடும்பத்தில் மாற்றம் இல்லையப்பா, என்னுடைய தொழில மாற்றம் இல்லையப்பா. ஏன் என்னால முடியாமல் இருக்கிறது, ஏன் என்னால கூடாமல் இருக்கிறது. ஆண்டவரே, இந்த மாதம் சேர்த்துக் கொள்ளும் மாதம் என்று நீர் எங்களுக்கு விசுவாசத்தை கொடுத்தீர். ஒரு 1-2 பேருடைய வாழ்க்கையில சாட்சிகளை கேட்டோம், ஆனால் ஏன் ஆண்டவரே என்ற வாழ்க்கையில ஒன்றுமே கைகூடவில்லை. நான் ஏன் வறுமையாய் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னால எவ்வளவு முயற்சி எடுத்தும் முன்னுக்கு வர முடியவில்லையே என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே பதில் கொடுத்து உங்களை ஜெயிக்க பண்ணுகிறவர்களாய், முன்னுக்கு கொண்டு வருகிறவராய் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், சீசர்களுடைய அங்கலாய்ப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவருடைய அங்கலாய்ப்பு என்ன? ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று. அல்லேலூயா. நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, ஏன் என்னால கூடாமல் போயிற்று. சொல்லுங்க, என்னால முடியாமல் போயிற்று. இந்த பிரச்சனையை உன்னால கட்டுப்படுத்த முடியும்,
அதுதான் அந்த அங்கலாய்ப்பு. அல்லேலூயா. இந்த வியாதியை உன்னால மாற்ற முடியும். இந்த சோதனையை உன்னால ஜெயிக்க முடியும். இந்த பிசினஸ்ல உன்னால முன்னுக்கு வர முடியும். ஆனால் ஏன் முடியாமல் போய்விட்டது? அப்பா சொல்லி இருக்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆனால் இங்க தேவனுடைய பிள்ளைகள் சொல்லுகிறார்கள், ஏன் எங்களால் கூடாமல் போகிறது? ஹல்லேலூயா. ஏன் எப்பொழுதும் எங்களுக்கு தோல்விகள்? ஆண்டவரே, ஆண்டவரே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்படுகிறோம், இரவு முழுவதும் நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். காலையில என்னத்தோட வருகிறோம்? வெறும் பலையோட வருகிறோம், ஒரு மீனும் இல்லை. ஆண்டவரே, என்னால எந்த அளவுக்கு முயற்சி எடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நான் முயற்சி எடுக்கிறேனப்பா. ஆனால் என்னை விட்டு கடன் போகவில்லை, என்னுடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் போகவில்லை. ஏன் கர்த்தாவே, ஏன் 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 என்ற கேள்விகளோட இந்த திருப்பந்தி ஆராதனையில நாங்கள் ஒன்று கூடி நின்று கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சீடர்களை கடிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்ல, இது உங்களால் முடியாமல் தான் போகும் என்று சொல்லவில்லை. அவர்களால் கூட பண்ணுவதற்கு அவர்களுக்கு கர்த்தர் புத்தி சொன்னார். அல்லேலூயா. ஏனென்றால் தேவன் விரும்புகிறது, இந்த உலகத்தில் இன்றைக்கு இயேசு உயிரோட இல்லை. ஆமென் சொல்லுங்க. இயேசு இன்றைக்கு ஆவியாக இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார். அந்த இயேசுவின் சாட்சிகளாக என்னையும் உன்னையும் இந்த உலகத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். நானும் நீயும் தான் இயேசுவினுடைய சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நிழல் பட்டு அவன் நடந்து போகிற பொழுது அந்த வெயிலுக்கு அவன் நிழல் யாருல பட்டுச்சதோ விடுதலை கிடைத்தது. அல்லேலூயா. பவுலுடைய கச்சைகளால அற்புதங்கள் நடந்துச்சது. அது இன்னும் என்னுடைய ஊழியத்தில் நடக்கவில்லையே. அப்படி அதனுடைய அர்த்தம் என்ன? இன்றைக்கும் இயேசு விரும்புகிறார், நீங்கள் ஒரு அற்புத சாட்சிகளாய் தேவனுக்காக இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் குறைவுள்ளவர்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளை குடும்பங்கள் பிரச்சனைக்குரிய குடும்பங்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளையுடைய தொழில்கள் தோற்று போன தொழில்கள் அல்ல. தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் கூட பண்ணுகிறவர்களாய் கர்த்தர் ஆசீர்வதித்து எங்களை உயர்த்த விரும்புகிறார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கையை தட்டி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரப சந்தரலபா லிபிதினமமரி அந்தரலபா ஏரமம ஹந்தரலபோ. ஹல்லேலூயா. ஏன் என்னால முடியாம இருக்குது ஆண்டவரே? ஏன் என்னால கூடாமல் இருக்கிறதப்பா? தெய்வமே, ஏன் என்னால கூடாம இருக்குது? உண்மையாக கண்ணீரோடு இருக்கிறவங்களோட கர்த்தர் இன்றைக்கு பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே, என்னுடைய மனைவி என்னால் அடக்க முடியாம இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய கணவன் என்னால கட்டுப்படுத்த முடியாம இருக்குது. ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை கட்டுப்பாட வச்சிருக்க என்னால முடியாம இருக்குது. என்னுடைய சிந்தனையை ஜெயிக்க என்னால முடியாம இருக்குது. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் என்னால உயர முடியாமல் இருக்கிறது. ஆண்டவரே, சரீர பலவீனத்தில் என்னால மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. ஏன் கர்த்தாவே, ஏன் கர்த்தாவே? அல்லேலூயா. கரங்களை சேர்த்து சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுப்பா, என்னுடைய கேள்விக்கு நீர் பதில் தர போகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடு, கூடாதது ஒன்றுமில்ல. கூடாதது ஒன்றுமில்ல, ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, சாத்தானுக்கு கொடுத்தீரே, சர்வ
ஏசையா கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து நாங்கள் பாடுகிறோம், உம்மாலே எல்லாம் கூடும் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் எங்களை பார்த்து என்ன சொல்லுகிறார்? உன்னாலும் கூடும். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கே குருவை சிஷ்யனால மிஞ்ச முடியாது. ஆனா நம்முடைய குருவாகி இயேசு சொல்லியிருக்கிறார், என்னிலும் விட பெரிய காரியத்தை நீ செய்யும்படிக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். என்னை விட பெரிய காரியங்களை நீ செய்வா. அல்லேலூயா சொல்லுங்க. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. 3 நாள் ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். 3 நாள் எல்லாத்தையும் மறந்து வந்த ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். 3 நாள் முடியல. சீசர்கள் வந்து சொல்றாங்க, என்ன செய்யறது சாப்பாடு? ஆண்டவர் சொன்னார், உங்கள்கிட்ட என்ன இருக்குது? 3 நாள் நாங்கள் மறந்து போட்டோமே சாப்பாடு என்ற பொழுது அங்க சீசர்கள் சொல்றாங்க, நாங்களும் மறந்துட்டோம் ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை. ஆனா ஒரு சீசன் சொல்றான், நான் கால பசியில விரைக்கல பார்த்தேன், ஒரு சின்ன படியன் 5 ரொட்டியையும் 2 மீனையும் வச்சிருக்கிறான் ஆண்டவரே. அல்லேலூயா சொல்லுங்க. அதை விட வேற ஒன்றும் என்ற கண்ணுக்கு தெரியலையாப்பா என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அதை அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. அல்லேலூயா. அதை கொண்டு வா சொல்லுங்க. கூடு. கஷ்டத்தை மாற்ற கூடு, பசியை மாற்ற கூடு, பிரச்சனையை மாற்ற கூடு. ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து கொடுத்தார். அங்கே மிச்சமும் வரத்தக்கதாய் கர்த்தர் கூட பண்ணினார். அதைத்தான் நீ செய்ய வேண்டாம். அல்லேலூயா. அந்த ஊழியத்தை இன்றைக்கு யார் செய்கிறது? நீங்கள் செய்ய வேண்டும். உங்களுடைய வீட்டில் செய்ய வேண்டும். அல்லேலூயா. கையெழுத்து சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உழைப்பு இந்த மாசத்துல இல்ல, இந்த வாரத்துல ஒரு பிரயாசமும் இல்ல. ஒரு கொஞ்சம் அரிசி இருக்குதா, அந்த அரிசியை பெருக பண்ண உன்னால கூடும். ரதன் கடைக்கு போனா கூடாது. அல்லேலூயா. உடனே கடையில போய் கடன் வேண்டிடுவோம், அல்லது பக்கத்துல யார்கிட்டயாவது போய் கடன் வேண்டிடுவோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், கடன் இல்லாமல் ஜீவிக்க உன்னால கூடு, உன்னால கூடு. அல்லேலூயா. ஆமென். வலது கையை அப்படியே அசைச்சு சொல்லுங்க, என்னால் முடியும். என்னால் முடியும். அது என்ற பெருமையால் அல்ல, பெருமையால் அல்ல, என் இயேசுவின் வல்லமையால். இயேசுவின் வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. உன்னால முடியும். ஆமென். உன்னால முடியும். ஆமென். உன்னால முடியும். அல்லேலூயா. இந்த வியாதியை விட்டு வெளியே வர உன்னால முடியும். இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர உன்னால முடியும். இந்த மாச கடைசியோட உன்னுடைய எல்லா சல பிரச்சனைகளையும் மாற்றுவதற்கு உன்னை கொண்டு கர்த்தர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய கர்த்தர் உனக்கு உற்சாகத்தை கொடுக்கிறார். உன்னால முடியும். உன்னால முடியும். உன்னால முடியும். உன்னால முடியும். உனக்குள்ள இருக்கிற இயேசு அதை செய்வார். உனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அதை செய்வார். அல்லேலூயா. நித்திரை இல்லாமல் சந்தோஷமா இருக்கிறவங்க மட்டும் கையசைச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். எங்கள் வீடுகள் அற்புதத்தின் வீடுகள், எங்களுடைய தொழில் துறைகள் ஆசீர்வாதத்தின் துறைகள். அல்லேலூயா. ஏனென்றால் கூட பண்ணுகிற தேவனின் வல்லமை என்னிடம் இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறது. உங்களால முடியும். பக்கத்துல 2-3 பேருக்கு சொல்லுங்க, உங்களால முடியும், பயப்படாதீங்க. உங்களால முடியும். நீங்க வெளியே வருவீங்க, நீங்க வெளியே வருவீங்க. உங்களால முடியும். ஏன் சோர்ந்து போய் இருக்கிறீங்க? உங்களால முடியும். அப்ப பாஸ்டரை பார்த்து சொல்லுங்க, பாஸ்டர் உங்களால முடியும், சோர்ந்து போகாதீங்க. ஆமென். 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 தேவ பிள்ளைகளே, உங்களால முடியும். ஒரு நாளும் கவலைப்பட்டு கலங்காதீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரால் கூடும், தேவ பிள்ளையாலும் கூடும். ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளையாலும் கூடும். அதுதான் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு பகுதி என்றால் உண்மைதான். ஆனா திருப்ப சொல்லுகிற சில சொல்லுவாங்க, பாஸ்டர் நீங்க அன்றைக்கு சொன்னீங்கன்னு சொல்லி. இந்த நேரத்தில் அதை சொல்லலாம். அங்கே ஒரு சகோதரன் பெயிண்ட் அடிக்கிற சகோதரன். என்ன சகோதரன்?
வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற சகோதரன். அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிற சகோதரன் ஒரு வீட்டை போய் பெயிண்ட் அடித்திருக்கிறார். அங்கே அவருக்கு வெளி சுவர் பெயிண்ட் அடிக்க கொடுத்திருக்கிறார்கள். உள்ளுக்கு பொம்பளைகள் குசில நின்றிருக்கிறார்கள். இவர் பெயிண்ட் அடிக்கும் பொழுது ஆண்டவரை துதிச்சு அடிச்சாராம். அல்லேலூயா. போன கிழமை சொன்னார் கர்த்தர் துதியின் வாரம். அல்லேலூயா. அவர் அந்த துதியோடு அடிச்சார். அல்லேலூயா. அந்த துதியோடு அடிக்க பாருங்க, அவற்ற வாயிலிருந்து அபிஷேகமும் பாடல்களாய் வெளியே வரும் பொழுது உள்ளுக்கு சட்டிவான சத்தங்கள் கேட்டுச்சுதாம். அல்லேலூயா. ஆமே. இவர் பயந்துட்டு என்னடா சண்டை கிண்ட நடக்குதோண்டு பார்த்தா ஒன்று தலை விரிச்சு கொண்டு ஓடி வந்துச்சுதா. அல்லேலூயா. மற்றவங்க ஓடி வந்து சொன்ன, ஐயோ யாரையாவது கூப்பிடுங்க, ஐயரை கூப்பிடுங்க, மந்திரவாதியை கூப்பிடுங்க. அவர் பெயிண்ட் அடிச்சு கொண்டு சொன்னாராம், ஐயரும் மந்திரவாதியும் இங்கதான் நிற்கிறார். அல்லேலூயா. என்ன கூப்பிடு. ஆமே. அசௌரன் இப்பவும் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்ன, என்ன கூப்பிடுறார். அட நீ பெயிண்ட் அடிக்கிறவன இல்ல, நான் தான் இதுக்கு காரணம், என்ன கூப்பிடு. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அல்லேலூயா. ஆனா வடகாடு விசுவாசிகள் பெயிண்ட் அடிக்கிற வீட்டுக்கு போனா அந்த வீட்டுல வெத்தில பாக்கு வந்துடுது, அந்த வீட்டுல குடிவாரி வந்துடுது, அந்த வீட்டுல தேவன் பாசரை பத்தி கூட கதைப்பாங்க. அல்லேலூயா. அந்த நிலையமா எல்லா சபை முழுவதும் சொல்லி விடுவாங்க. ஆனால் அவர் பரலோகத்தை அந்த வீட்டுக்கு கொண்டு போனா, இயேசுவை அந்த வீட்டுக்கு கொண்டு போனா, என்னால முடியும். அல்லேலூயா. எதனால் என்னோடு இருப்பதினால், எதினால் என்னோடு வருவதினால், வானம் பார்த்தது அவள் கொண்ட கண்ணாலையும் கூட செல்லது. பாதம் கொண்ட தேவஜான் வானம் பார்த்தது அவள் கொண்ட கண்ணாலை கூட செல்லது. என்னோடு வருவார், அது போதும் என்றால். ஆமென், ஆமென். அன்பா நல்ல கைதட்டி சந்தோஷமாக துதிச்சு என்றால். எதினால் என்னோடு இருப்பதினால், எதினால் அல்லேலூயா. கை அப்படி பார்த்து சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, நான் அற்புதத்தை காண்பேன். அல்லேலூயா. சொல்லுங்க, நிச்சயமாக. சொல்லுங்க, நிச்சயமாக நான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் நினைக்கிறாங்க அது பெருமைன்னு சொல்லி. ஆண்டவரை விட்டு சொல்லுகிறது பெருமை, ஆண்டவருக்குள்ள இருந்து சொல்லுகிறத கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் எங்களால் கூடாமல் போயிட்டு, இதனாலதான் உங்களால கூடாமல் போயிட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம்? இது இருந்தா உனக்கு கூடும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. குறை இல்லாத வாழ்க்கை, வியாதி இல்லாத வாழ்க்கை, துக்கம் இல்லாத வாழ்க்கை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை, அதுதான் கர்த்தர் எனக்கும் உனக்கும் வாக்கு கொடுத்திருக்கிறார். நாங்க சோர்ந்து போயிருக்கிறோம், நாங்க பயப்பட்டு கொண்டிருக்கிறோம், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், ஒரு ஆளோட குறை சொல்லி கொண்டிருக்கிறோம். இல்லை, உன்னால் முடியும். உலகத்தானே சொல்ல உன்னால் முடியும் தம்பி. அவன் சொல்றான், ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது உன்னால முடியும் என் பிள்ளையே. அல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் நின்றால் அவர் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டு சொல்லுவார், உன்னால முடியும். இந்த ஆராதனை நடத்த உன்னால முடியும். நான் என்ன அற்புதங்களை செய்தேனோ அதை செய்ய உன்னால முடியும். மரித்தவர்களை எழுப்ப உன்னால முடியும். வியாதிஸ்தரை சுகமாக்க உன்னால முடியும். நீ சோர்ந்து போகாத, நீ தைரியமா இருக்க சொல்லுவார். அல்லேலூயா. உங்களை பார்த்து என்ன சொல்லுவார் என்று சொன்னால், நீ தைரியமா இரு, உன்னால முடியும். சந்தோஷமா போ, பயப்படாத. குடும்ப பிரச்சனையை பற்றி பயப்படாத, சோதனைகளை பற்றி பயப்படாத. நான் உன்னை கொண்டு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உன்னை கொண்டு காரியத்தை வாய்க்க பண்ணுவேன். உன்னை கொண்டு. அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்க, பார்வோன் ஒரு பாவத்தின் அதிபதி. அந்த அதிபதியின் வீட்டில ஒரு தலையாரிகளுக்கு வேலைக்காரனாக ஜோசேப்பு போனான். ஜோசேப்பு கால் வச்ச உடனே அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிச்சார்.
அல்லேலூயா. எப்படி அது கூடிச்சது? யோசேப்பால கூடிச்சது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கால் மிதிக்கும் எவ்விடமும் கூடும், கூடும். ஆகவே ஏன் கூடவில்லை, ஏன் முடியவில்லை, ஏன் நடக்கவில்லை? சிம்பிளா கர்த்தர் சொல்ற காரியங்களை பார்க்கிறதுக்கு முன்னால அந்த பிரச்சனை எங்கே தொடங்குகிறது, எங்கே அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது என்பதை மத்தேயு 17:14 வாசிங்க சீக்கிரமாய். 14, 15, 16 சீக்கிரமா படிங்க. அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் மகனுக்கு இரங்கும், என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரோ ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான், அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான், அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன், ஆமென், அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்டரை கவனிங்க, பரிபூரணத்தை கவனிங்க. அல்லேலூயா. கையை ஊத்தி சொல்லுங்க அல்லேலூயா. சரியான சூடாக இருக்குது. நான் சீக்கிரமா படணும் பண்ணா நீங்களும் பரிசுத்த ஆவியில இணைந்து நிக்கணும். அல்லேலூயா. இங்கே இயேசு கிறிஸ்துவினிடமாக ஒரு தகப்பன் வருகிறார். அந்த தகப்பன் வந்து சொல்லுகிறார், அப்பா இந்த புள்ள சந்திர ரோகியா இருக்கிறான். என்னவாக இருக்கிறான்? சொல்லுங்க, சந்திர ரோகி. சொல்லுங்க, சவுண்ட சொல்லுங்க. சந்திர ரோகி என்கிற வியாதி. அப்ப சந்திர ரோகம் என்றால் மனநோயை குறிக்கிறது. அல்லேலூயா. என்ன வியாதி? மனநோய். சொல்லுங்க, என்ன வியாதி? சவுண்ட சொல்லுங்க, சவுண்டா சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கும் நிறைய பேர் மனநோயால பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், நீங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. எங்களுக்கு சந்திர ரோகம் இருக்குது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மனுஷில சந்தேகம், அது ஒரு சந்திர ரோகம். கணவனில சந்தேகம், அது ஒரு சந்திர ரோகம். பாஸ்டர்ல சந்தேகம், அது ஒரு சந்திர ரோகம். அல்லேலூயா. இந்த மனநோய் எங்களுக்கு முத்தேல அவனுக்கு முத்திட்டுது. ஆமென் சொல்லுங்க. காணாது சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த முத்தின பொழுது என்ன செய்கிற அந்த புள்ள அடிக்கடி நெருப்புக்குள்ள விழுகுது, அடிக்கடி தண்ணிக்குள்ள விழுகுது, அடிக்கடி நெருப்புக்குள்ள போகிறதும் அடிக்கடி தண்ணிக்குள்ள போகிறதும், இப்படி இந்த புள்ள செத்து பிழைச்சு கொண்டிருக்குது. என்ன வருத்தம்? மனநோய். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு பிசாசு பிடிச்சால பாஸ்டர்ட்ட கொண்டு வந்தால் பாஸ்டர் ஜெபிப்பார். ஆனால் ஒரு மனநோயாளியை கொண்டு வந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனநோய் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரனுக்கு ஜெபிக்கும்படிக்கு என்னை அழைத்திருந்த பொழுது எனக்கு மூத்தவர்கள் சொன்னார்கள், என்னவென்று சொன்னார், நீங்க இதுக்கெல்லாம் ஜெபிக்க கூடாது, நாங்கள் ஏன் ஜெபிக்க கூடாது, பேய்க்குத்தான் ஜெபிக்கலாம், மனநோய்க்கு நீங்க ஆஸ்பத்திரிக்கு தான் அனுப்ப வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஒன்று புரிஞ்சு கொள்ளுங்க, எல்லாத்துக்கும் டாக்டர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா, ஆமென். நான் சொன்னேன், இப்படித்தான் உங்கள் எல்லாருடைய சொல்லையும் கேட்டு ஒரு ஆத்துமாவை நான் இழந்திருக்கிறேன். ஆமென். அது என்னுடைய மனுஷன் இன்றைக்கும் பெரிய ஒரு பாரம். என்னுடைய ஊழியத்திற்கு ஒரு முத்திரையான ஒரு மனுஷன். அங்கே பிசாசின் பிரச்சனையில மனநோய் முற்றி விட்டது. அதற்கு சரியாக நான் ஜெபிக்கவும் இல்லைன்னா என்னையும் சொல்ல வேணும். நான் அதற்கு ஜெபங்கள் செய்வதற்கு முன்பதாகவே அவங்க ஆஸ்பத்திரி என்று கொண்டு போய் அந்த மனுஷர் செத்து போய்விட்டார். அது இன்றும் என் மனதில் வேதனையாக இருக்கிறது. நான் மாத்திரம் சரியான காவல்காரனாய் அந்த ஆத்துமாவுக்காக நின்றிருந்தால் அந்த ஆத்துமா மரித்திருக்காது. அல்லேலூயா. மனநோயா? மனநோய் போயா? மனநோய்க்கு பின்னால பேய பாறையா? அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லுங்க. எல்லா பிரச்சனைக்கும் பின்னுக்கு மொட்டை சாத்தான். அல்லேலூயா சொல்லுங்க. அத வடகாடு சபை வடிவா புரிஞ்சு கொள்ள வேணும். ஆமென் சொல்லுங்க. காணாது ஆமென் சொல்லுங்க. சகல பிரச்சனைக்கு இவன் தான் காரணம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த பிரச்சனையோட இந்த தகப்பன் வேதனைப்படுறான். தன்னை பிள்ளை நெருப்புக்குள்ள விழுகுது, தண்ணிக்குள்ள விழுகுது, மூச்சடக்குது, எதிகாயங்கள், இப்படி எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுகிறான். சரி வரையில கடைசியில் ஒரு கட்டத்தில் அவன் என்ன செய்கிறான்? ஆண்டவற்ற சீசரிடம் கொண்டு வருகிறான். கையெழுத்தி சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். உங்களை தேடி அநேகர் வரப்போகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. நீ போகிற சேர்ச்சுக்கு என்ன கூட்டிக் கொண்டு என்று சொல்லி உங்களை கேட்கிற காலம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா
சீசரிடம் வந்து அந்த தகப்பன் கேட்கிறான், ஐயா பாஸ்டர் மாரே, வல்லமை பெற்ற தேவதாசர்களே, என்ற பிள்ளையை சுகமாக்குங்க, என்ற பிள்ளை செத்து பிழைச்சு கொண்டிருக்குது என்ற பொழுது சீசர்கள் ஜெபிச்சு பார்த்தாங்க. அல்லேலூயா. ஆட்டி பார்த்தாங்க, இயேசுவின் ரத்தம் சொல்லி பார்த்தாங்க, 10-15 வசனம் சொல்லி பார்த்தாங்க, அது ஒன்றுமே செய்யல. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க, நீங்க எங்கேயாவது கொண்டே காட்டுங்க. அல்லேலூயா. இந்த தகப்பனுக்கு வேதனை, இந்த தகப்பனுக்கு கண்ணீர். ஆனாலும் அவன் இதற்கான பிரச்சனையை தீர்க்கிற ஒரு மையத்தை கண்டடைந்தான். அந்த மையம் தான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. சொல்லி சொல்லி கையை தட்டுங்க. இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. உச்சரிங்க, உச்சரிங்க, உச்சரிங்க. உங்களுடைய பிரச்சனையின் மையம் அதுதான், இயேசு கிறிஸ்து. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. உங்களுடைய கடன் பிரச்சனையின் மையம், உங்களுடைய குடும்ப பிரச்சனையின் மையம் அதுதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தெய்வத்திட்ட தான் நீ வந்திருக்கிறாய். ஆமென் சொல்லுங்க. அந்த தெய்வத்திட்ட தான் நீ வந்திருக்கிறாய். அந்த தெய்வம் இந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தெய்வத்தை நீ உணர்ந்து கொண்டிருக்கிறாய். சிலருடைய உடல்கள் புல்லரிக்கும். ஆமென் சொல்லுங்க. சிலருக்கு குளிர்ந்த காற்றின் மூலமாய் தெய்வம் தொடுவார். சிலரை சூடான காற்றின் மூலமாய் தெய்வம் தொடுவார். தொடுப்படுகிறதோ தொடப்படலையோ, இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் இந்த இடத்துல நிரப்பி கொண்டிருக்கிறது சொல்றேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. அவன் வந்து ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இவ்வளவு பிரச்சனை இந்த பிள்ளைகிட்ட இருக்குதப்பா, நான் வைத்தியட்ட போன ஆண்டவரே, மந்திரவாட்ட போன ஆண்டவரே, அவங்களும் செய்யல, கடைசியா உங்களோட பாசர்ட்டையும் கொண்டு வந்த ஆண்டவரே, அவங்களும் செய்யலையாப்பாண்ட. யார் அந்த பாசர் மாதிரி எல்லாம் முன்னுக்கு இருக்கணும். அவங்களுக்கு முன்னாலேயே சொல்றான், இந்த பேதுருட்ட கொடுத்தான், யாக்கோபிட்ட கொடுத்தான், ஜோன் இந்த தோமாவெல்லாம் இழுத்து இழுத்து ஜெபிச்சவன், ஆனா ஒன்று நடக்கல. அப்படி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார் வாசித்து பாருங்கள். 17வது வசனமும் 18வது வசனம் படிங்க. இயேசு பிரேத்துரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர்கிட்ட சுகத்துக்கு வந்த உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டது. சொல்லுங்க, கோபம் வந்துட்டது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் அன்புள்ளவர் என்று. அல்லேலூயா. அவரை போல கோபக்காரன் இல்லையங்க. அல்லேலூயா. அவருக்கு கோபம் வந்துட்டு. யாருல கோபம் வந்தது? சந்திரலோகியில கோபம் வந்துச்சுதா? சந்திரலோகியின் அப்பாவில கோபம் வந்துச்சுதா? அல்லது சந்திரலோகிக்கு பின்னால் இருக்கிற பிசாசுல கோபம் வந்துச்சுதா? ஒருத்தர்லயும் கோபம் வரல, சீசர்கள் மேல கோபம் வந்துச்சு. கையெழுத்தி சொல்லு. அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உன்மேல கோபப்படக்கூடாது. அல்லேலூயா. நீ தேவனுடைய சாட்சியா ஜீவிக்க வேண்டும். அப்படி ஆண்டவர் கோபிப்பார். அல்லேலூயா. 12க்கு பின்னாலே தெரிகிறாய், உன்னை ஆஸ்பத்திரி காட்ட கர்த்தர் அழைக்கவில்லை, இயேசுவை காட்ட உன்னை அழைச்சிருக்கிறார். அல்லேலூயா. எங்கட தேவ பிள்ளைகளும் என்ன சொல்லுவாங்க, யாழ்ப்பாணத்தில் ஒரு டாக்டர் இருக்கிறார், வவுனியால ஒரு டாக்டர் இருக்கிறார், கொழும்புல ஒரு டாக்டர் இருக்கிறார். ஏன் பரம டாக்டர் எங்க போயிட்டார்? அல்லேலூயா சொல்லுங்க. உனக்கு கஷ்டமா? நீ அந்த வேலையை செய், இந்த வேலையை செய். எங்கே உன் தேவன்? நிரூபித்து காட்டு. அல்லேலூயா. நிரூபித்து காட்டு சொல்லுங்க. நிரூபித்து காட்டு. இல்லாட்டி ஆண்டவர் கோபப்படுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் கோபப்படுவார். ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து எடுக்க போற, 10 வருஷம் 15 வருஷம் ஆண்டவரை பின்பற்றுகிற, ஆனால் இன்றைக்கும் நீ வழி தெரியாமல் நிற்கிறாயே, உன்னை நீயே ஆசீர்வதிக்க முடியவில்லை, பின்ன என்னென்று மற்றவனுக்கு நீ ஆசீர்வாதமாயிருப்பார். கர்த்தர் அவர்கள் மேல கோபம் கொண்டார். கோபம் கண்டு சொல்ல, கொண்டு வா அவனை என்னட்டு சொல்லுகிறார். கொண்டு வரும் பொழுது அது அடுத்ததுக்கு நான் பாருங்க, கோபத்துக்கு பிறகு பாருங்க. கொண்டு வந்த பொழுது படியம்மா 18. இயேசு பிசாசை அதட்டினார். இயேசு பிசாசை அதட்டினார். கையை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு பிசாசை அதட்டினார். சிலர் பிசாசை எப்படி சொல்லுங்க, போங்க பிசாசே, வாங்க பிசாசே. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு ஊழியக்காரன் விசிட்டிங் போனாராம். விசிட்டிங் போகும்பொழுது ஒரு வீட்டுக்கார கேட்டாங்களா, அங்கே பக்கத்து வீட்டு ஒரு பிரச்சனைக்கு போய் ஜெபிக்கணும். அவர் போய் ஜெபிச்சு கொண்டு பே ஆடி ஆடிக்கொண்டு ஜெபிக்க ஜெபிக்க பே போகல. ஒரு கட்டத்தில் கேட்டாராம், பிசாசே நீங்க போறீங்களா போகலையா? பிசாசு சொல்லிச்சாம், நான் போகல. அப்ப நான் போறேன்.
அல்லேலூயா. எட்டு ஊழியக்காரன் பைபிளை தூக்கி கொண்டு வந்துட்டார். ஆமென் சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையோட பகுடி விட வேண்டாம், எதிர்த்து நில்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பகுடி விடாத. இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகும் இவ்வளவு பிரச்சனை வந்த பிறகு பகடி விட்டு கொண்டு போன பார்த்து கொண்டு நிக்காத. ஏய் அதட்டு, ஏய் அதட்டு. அல்லேலூயா. உன் களஞ்சியத்தில் அவன் கை வைக்கிறான், உன் வருமானத்தில் அவன் கை வைக்கிறான், உன் வீட்டுக்குள்ள வந்து சிப்பிலியாட்டி கொண்டிருக்கிறான், நீயோ பகடி விட்டு கொண்டிருக்கிற. அவன் அதட்டு. அல்லேலூயா. அந்த அபிஷேகம், அந்த வல்லமை கர்த்தர் உனக்குள்ள வைச்சிருக்கிறார். அந்த அபிஷேகம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு பயம். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க பயம். ஆமென். இப்படி பயந்தா நீ நரகத்துக்கு தான் போவ. அல்லேலூயா. தைரியமா ஜெபம் பண்ணு. ஆமென் சொல்ல மாட்டீங்களே, ஆமென் சொல்ல மாட்டீங்களே. தைரியமா ஜெபம் பண்ணு. ஆமென். சந்தையிலும் சந்தையிலும் உனக்குள்ள இருக்கிற வல்லமையை வெளியே கொண்டு வா. அல்லேலூயா. வீட்டில் ராஜ்யங்களை ஜெயித்தவங்க வீட்டை ஜெயிக்க முடியாதா? ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு வார்த்தை எனக்கு ஆவியான திகசலமா கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த இடத்துல 1 2 அல்ல, அநேகம் பேரை குடும்ப பிரச்சனையோட நான் கண்டு கொண்டிருக்கிறேன். அநேகம் பேர் குடும்ப பிரச்சனையோட இந்த இடத்துல இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் ஒன்றை சொல்லுகிறேன், தேவனுடைய பிள்ளைகள் ராஜ்யங்களை ஜெயித்தார். சிம்பிள் ஒரு வீடு. உன்னால முடியும், உன்னால முடியும். கையசை சொல்லு, என்னால முடியும். பொல்லாத பிசாசே சொல்லுங்க, சொல்லுங்க. பொல்லாத பிசாசே என்னோட விளையாடாத, என்னோட விளையாடாத, வெளியே போ. ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம். இயேசு பிசாசை அதட்டினார். ஆமென். அடுத்து என்ன நடக்குது? உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. சொல்லுங்க, உடனே. சொல்லுங்க, உடனே. காணாது, உடனே. அடுத்த பகுதியில் போக 2 நிமிஷம் எழும்புவோமா? உடனே, உடனே சொல்லிக்கொண்டே எழும்புங்க. உடனே, 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 உடனே. சொல்லுங்க, உடனே, 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 உடனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே, நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்திடுவார். முகத்துக்கு நேர கைதட்டி பாட போகிறோம். அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் எப்படி பாட போறோம்? முகத்துக்கு நேர கைதட்டி பாடைக்கல. உங்களோட பிரச்சனைய மனசுல நினைச்சு அதை அதட்டி அதட்டி பாடுங்க. அல்லேலூயா. உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவர், அறியாததும் நான் அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்வதற்கு எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்று பெரியவரே. அல்லேலூயா. பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கையெத்தி சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்படி சொல்லுங்க, பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். வல்லவர் எனக்குள்ள இருக்கிறார். நல்லவர் எனக்குள்ள இருக்கிறார். தம்பி சிரிக்க சிரிக்க, நல்ல நல்ல உற்சாகம். பெரியவர் எனக்குள்ள இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். நீ நிரூபித்து காட்ட வேணும். நீ நிரூபித்து காட்ட வேணும். ஹல்லேலூயா. நிரூபிக்காட்டி மற்றவன் நம்ப மாட்டான். ஆமென். நீ நிரூபிச்சு காட்ட வேணும். ஹல்லேலூயா. என்ற தெய்வம் உயிரோடு இருக்கிறார். ஆமென். நான் அவற்றை ஊழியக்காரன். ஹல்லேலூயா. நான் அவற்றை பிள்ளை. ஆமென். அதை நீ நிரூபிச்சு காட்ட வேணும். நிரூபிச்சு காட்ட வேணும். ஹல்லேலூயா. 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 எலியா என்கிற அக்கினி மனுஷன் இருந்தான். ஆமென். அக்கினியை இறக்கினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அக்கினியில போனான். ஆமென். அவருடைய சால்வை கீழே விழுந்துச்சு. ஆமென். ஹல்லேலூயா. கேயாசி அந்த சால்வை எடுத்தான்.
அவனுக்கு முன்னுக்கு ஒரு நதி குறுக்க நின்றுச்சு. அவன் சொன்னான், நிரூபிச்சு காட்டுங்க, எலியாவின் தேவன் என்னோட இருக்கிறத நிரூபிங்கன்னு சொல்லி போட்டு அந்த சால்வை அடிச்சா அவன் நடக்கிறதற்கு வழிய கர்த்தர் அங்கே திறந்து கொடுத்தார். அல்லேலூயா. நிரூபிக்க வேண்டும், நிரூபிக்க வேண்டும். ஓ ஜீசஸ், இந்த இடத்துல இயேசு இருக்கிறத எத்தனையோ தரம் நிரூபிச்சு காட்டி இருக்கிறார். எத்தனை தரம் ஆண்டவர் நிரூபிச்சு காட்டி இருக்கிறார். இந்த இடம் என்னால் தெரிவு செய்யப்பட்ட இடம், இந்த ஊழியம் என்னுடைய ஊழியம் என்பதை எத்தனையோ தரம் ஆண்டவர் நிரூபித்து வெளிப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நிரூபிக்க வேணும். ஆமென். முதலாவது உன் வீட்டில, ஆமென். முதலாவது உன் வீட்டில, அல்லேலூயா. முதலாவது உன் வீட்டில தொடங்கட்டும். அற்புதம் உன் வீட்டில தொடங்கட்டும். அல்லேலூயா. மகிமைகள் உன் வீட்டில தொடங்கட்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணு, நீ கர்த்தரை நோக்கி பார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய கிரியை செய்வார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நெஞ்ச கஷ்டம் என்னால கூடும், என்னால கூடும், என்னால கூடும், என்னால கூடும். நான் முன்னுக்கு வருவேன், நான் முன்னுக்கு வருவேன். நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். சந்திர ரோக பிசாசே, சந்திர ரோக பிசாசே, உன்னை நான் ஜெயிப்பேன், உன்னை நான் ஜெயிப்பேன். சந்திர ரோக ஆவியே, சந்திர ரோக ஆவியே, உன்னை நான் ஜெயிப்பேன், உன்னை நான் ஜெயிப்பேன். அடிக்கடிக்கு, அடிக்கடிக்கு தண்ணீலையும், தண்ணீலையும், அடிக்கடிக்கு, அடிக்கடிக்கு நெருப்புலையும், நெருப்புலையும் விழுத்துறவனே, விழுத்துறவனே, உன்னை ஜெயிப்பேன், உன்னை ஜெயிப்பேன். சந்திர சொல்லுங்க, சந்திர ரோகின்ற, சந்திரலோகின்ற விளையாட்டு, விளையாட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, பிசாசு, பிசாசு பயங்கர விளையாட்டுக்காரன், பயங்கர விளையாட்டு. என்ன விளையாட்டு? ஒரு கொல்லன் கம்பியை கொண்டு எங்க வைப்பான்? நெருப்புல வைப்பான். அப்படியே பழுத்து விரைக்கல 2 அடியை போட்டு தண்ணி கலந்து வைப்பான். திருப்ப நெருப்பு தண்ணி திருப்ப நெருப்பு கடை விளையாட்ட பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் சந்திர ரோகி ஆவி. ஒருக்கா நல்லதை சிந்திக்க வைப்பான், ஒருக்கா கூடாததை சிந்திக்க வைப்பான். ஒருக்கா ஆண்டவருக்குரிய வாழ வைப்பான், ஒருக்கா பிசாசுக்குரிய மாற வைப்பான். எங்களை போட்டு விளையாடி கொண்டிருக்கிற இந்த பிசாசோட நீ விளையாடாத. அவனை கலைச்சு விடு, அவனை கலைச்சு விடு. அவன் வீட்டை விட்டு போகட்டும். முதலாஞ்சூட்டில் இருக்கிற இந்த வீட்டை விட்டு அவன் போகட்டும். தென்னியங்குளத்தில் இருக்கிற வீட்டை விட்டு போகட்டும். நெடுங்காணியில் இருக்கிற வீட்டை விட்டு போகட்டும். பழையில் இருக்கிற வீட்டை விட்டு போகட்டும். யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கிற பிள்ளைகளை வீட்டை விட்டு போகட்டும். வடகாட்டில் இருக்கிற பிள்ளைகளை வீட்டை விட்டு போகட்டும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால சந்திர ரோக ஆவியே, கட்டளை சந்திர ரோக ஆவியே வெளியவோ, வெளியவோ. நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு, என்ற குடும்பத்தை விட்டு, என்ற வீட்டை விட்டு வெளியவோ. சந்திர ரோக ஆவி, சந்திர ரோக ஆவி, சந்திர ரோக ஆவி இயேசுவின் நாமத்தில் அவுட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அமர்ந்திருங்க. ஆமென், ஆமென், ஹalleluya. இப்ப அசுத்த ஆவி உடனே அவனை விட்டு போயிட்டது. ஆமென். அந்த பிள்ளை நல்ல சுகம் அடைந்தான். ஹalleluya. அவருடைய முகம் பிரகாசித்தது. ஆமென். அற்புதமான பிள்ளையாய் மாறினார். ஹalleluya. அந்த நேரத்துல பப்ளிக்கா பேச்சு வேண்டினாக்கள் ரகசியமா போய் கேட்கணும். அல்லேலூயா. திருப்பவும் பேச்சு விழுபட்டு கேட்கல. ஆண்டவர் சொல்ற, ஏன் உன்னால முடியல, ஏன் உன்னால ஏன் உன்னால ஜெயம் உள்ளவனாய் வாழ முடியல? அதுக்கு காரணத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அது கோபத்துல சொன்னதை முதலாவது பார்த்துட்டு அடுத்ததை கடகடன்னு சொல்லுகிறேன். கோபத்துல ஆண்டவர் சொன்ன அந்த வசனத்தை திரும்ப பாருங்க. அந்த கோபப்பட்ட ஆண்டவர் சொல்லுகிறாரு. அந்த வசனத்தை வாசிங்கம்மா. இயேசு பிசாசை அதட்டினார். அதுக்கு முன்னுக்கு இயேசு பிரயோத்திரமாக, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததி, விசுவாசமில்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். கவனிங்கள், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப நான் உன்னோடு இருக்க வேணுமா? நான் உன் கூடவே ஜீவிக்க வேணுமா? உன்னையும் கூட பண்ணுகிறவனை மாற்ற வேணுமா? உனக்குள்ளே விசுவாசம் வர வேண்டும் என்று ஆவியானவர் இந்த காலை வேளையிலே மறுபடியும் விசுவாச காரியத்தை கர்த்தர் உற்சாகப்படுத்துகிறார்.
அல்லேலூயா. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கச்சி, இன்றைக்கும் கூட வாழ்க்கையில ஏன் கூடாமல் போகிறது, ஏன் முடியாமல் போகிறது, ஏன் சின்ன பிரச்சனை கூட உங்களுக்கு பெரிய ஒரு மலையை போல இருக்கிறது? உங்களுக்குள்ளே விசுவாசம் இல்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசித்தால் என்ற மகிமையை நீ காண்பாய். என்ற மகிமையை கையை தட்ட முடியாதா? விசுவாசித்தால நீ என்ற மகிமையை நீ காண்பாய். அல்லேலூயா. நாலு நாளா ஒரு சபம் நாறி கிடக்குது. 4 நாளா ஒரு பிணம் மணந்து கொண்டு இருக்குது. செத்து 4 நாளாச்சு, உயிர் போச்சு 4 நாளாச்சு. அந்த சபம் தனிய கல்லறைக்குள்ள கிடக்குது. ஆண்டவர் வந்து சொல்லுகிறார், அவனை நான் எழுப்ப போகிறேன். அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இல்லையே 4 நாளாச்சுதே, மணக்குமே. நீங்க ஜோதிச்சு பாருங்க, மோசே செங்கடலுக்கு முன்னால் அவ்வளவு பேரும் வந்து நிற்கும் பொழுது வழி தெரியாம நிற்கிறார். வழி தெரியாம நிற்கும் பொழுது என்ன எல்லாருக்கும் போட்டா கொண்டு நோவா பேழைய செய்தது போல பேழையா செய்தான். அறியாத வழி ஆடு துரத்தின தடிய அற்புத தடியா கத்தர் இதுவரைக்கும் ஆடத்தான் துரத்தி கொண்டிருந்தா, ஆட்டு புழுக்கே தந்த தொடி தொட்டு கொண்டிருந்துச்சு. இப்ப தூக்கி மேல காட்டினான், காட்டல் 2ஆக பிளந்து வழியை திறந்து கொடுத்தது. ஆனா எங்கட மண்டி எப்படி யோசிக்கும்? கடலை கடக்கிறது என்றால் வள்ளம் வேணுமே, டயர் வேணுமே, டீப்பு வேணுமே. இல்ல, ஆண்டவருக்கு 1000 வழிகள் இருக்கிறது அற்புதத்தை செய்வதற்கு. அப்ப அவர் செய்யறதுக்கு என்ன ஒரு வழியை உன்னட்ட கேட்கிறார் என்றால் விசுவாசம். சொல்லுங்களே, அந்த விசுவாசம் சொல்லுங்க. விசுவாசம் உனக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, ஆனால் சபைக்குள்ள இருக்கும் பொழுது விசுவாசம் இருக்கும். ஆனா வீட்டை போவைகளை திருப்ப குடும்பத்தில் பிரச்சனைகள், பண நெருக்கடிகள், வியாதிகள், போராட்டங்கள் வரும் பொழுது அப்படியே டீப்புகள் இந்த காத்து இறங்கினது போல எங்களோட விசுவாசம் இறங்கும். ஆனா ஒரு நாளும் இறங்க கூடாது, தைரியமாக நிக்க வேணும். ஆமென் சொல்லுங்க. என்னால முடியும் என்று சொல்லுங்க. அந்த இடத்துல பாருங்க, யாரோட நீ முண்டுகிறாய்? நான் தேவ பிள்ளை என்று நெஞ்சில கை அடிச்சு சொல்லுங்க. அல்லேலூயா. வைத்திலிங்கத்தின் மகன் என்று சொல்லுகிறதை விட ஏசப்பாவின் மகன் என்பதை நெஞ்சில கையடிச்சு சொல்ல நான் நல்ல பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவற்ற பிள்ளை என்பதை சொல்றதுக்கு நான் இன்றைக்கு பெருமைப்படுகிறேன். அல்லேலூயா. அது உங்களோட பார்வையில பெருமையாக இருக்கலாம், அது என்ற உரிமை. அது என்ற உரிமை. நான் ஆண்டவற்ற பிள்ளை. எனக்கு முன்னால நீ நிக்க முடியாது, என்னோட நீ விளையாட முடியாது, என்னோட நீ சுத்தம் பண்ண முடியாது. நான் நெருப்ப கர்த்தருடைய பிள்ளை. எத்தனை பேர் சொல்றீங்க? சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பிள்ளை. நான் கர்த்தருடைய பிள்ளை. ஒரு ஆள் முதல்ல தட்டி சொல்லுங்க, நான் ஆண்டவருடைய பிள்ளை. அல்லேலூயா. அதே ஆளை பார்த்து சொல்லுங்க, என்னோட விளையாடாத. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். ஆமென். ஐயா, மொர்தகாயை தூக்கி போட வேணும் என்று ஆமான் விளையாட்டு காட்டினான். 50 அடி தூக்கு மரத்தை செய்து மொர்தகாய் தூங்குகிறத எல்லாரும் பார்க்க வேணும் என்று பிளான் பண்ணினான். அதே தூக்கு மரத்துல கர்த்தர் அவனை தூக்கி போட்டார். தேவ பிள்ளைக்கு விரோதமா எழும்ப முடியாது. உனக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஆமென். அந்த விசுவாசம் இருந்தா நீ ஜெயிப்பா. ஹalleluya. அந்த விசுவாசம். ஆமென். ஹalleluya. ஹalleluya. ஆமென் சொல்றேங்க. ஆமென். அதான் நாயகார நீர்வீழ்ச்சி அந்த காலத்துல
நான் பல வருஷங்களுக்கு முன்னுக்கு ஒரு புத்தகத்தில் வாசித்தேன். நாய்க்கார நீர்வீழ்ச்சி இப்ப எல்லாரும் கடக்கிறார்கள். எல்லா வசதிகள் வருவதற்கு முன்பதாக அது பெரிய ஒரு மலையிலிருந்து வருகிற ஓடுகிற அருவி. அந்த நீர்வீழ்ச்சி 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கிறது. அந்த மலையை 2 மலையை கடப்பதற்கு ஒரு மனுஷன் சொன்னானாம், ஒரு ஒற்றை கேபிளை கட்டி அந்த கேபிள் உதவியோடு இந்த நாய்க்கார வீழ்ச்சியை நான் கடக்க போகிறேன் என்று சொல்லி எல்லா பத்திரிகைகளும் விளம்பரம் போட்டான். இத்தனை மாதம், இத்தனை தேதி, இத்தனை மணிக்கு இந்த நாய்க்கார வீழ்ச்சியில் ஒரு சாதனை செய்ய போகிறேன், ஒற்றை கேபிள் கட்டி நான் கடக்க போகிறேன். முதல் நடக்க போறது. யாருமே அதை நம்பவில்லை. ஆகையினால இது ஒரு பைத்தியக்காரன் போட்ட விளம்பரம் பண்ணிட்டு யாரும் அந்த இடத்துக்கு போகவில்லை. ஆனால் அந்த மாதம் வந்தது, அந்த நாள் வந்துச்சு, அந்த நேரம் வந்துச்சு. அந்த மனிதன் ஒற்றை கேபிளை கட்டி ஒற்றை கதிரை, அதாவது ஒரு வீல் சேர் சொல்லுவோமே, அந்த ஒற்றை சில்லு ஓடுகிற ஒரு வீல் சேர் தன் பேலன்ஸுக்காக அதில் ஓடும்படி செட் பண்ணி வந்து பார்த்தால் ஒருத்தருமே இல்லை இங்காளி பக்கத்தில். ஆனாலும் அவன் தன் முயற்சியை கைவிடவில்லை. அவன் சொன்ன நேரத்திற்கு அந்த உயிர் போகிற அந்த சாதனையை அவன் செய்யும்படி மறுகரைக்கு போனான். மறுகரைக்கு போய் இறங்கினா அங்கேயும் ஒருத்தரும் இல்லை. ஆனா ஒரே ஒரு மனுஷன் நின்றான். அவன் வீடியோட நிற்கிறான். அவன் பார்த்து இவரை பேட்டி கண்டுட்டு சொன்னானா, ஒருத்தருமே இந்த அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தருமே உங்களை நம்பல, ஆனா நீங்க செய்வீங்கன்னு நான் நம்பினான், அதனாலதான் நான் வந்தேன். அப்பொழுது இவன் கேட்டானா, உண்மையா நீங்க நம்பினீங்களான்னு கேட்டான். அவன் சொன்னான், நான் நம்பினேன், கட்டாயம் நீங்க கடப்பீங்கன்னு நம்பினான். அப்பொழுது சொன்ன, நீங்க என்ன நம்பினால் இந்த கதிரையில ஏறுங்க, நான் உங்களை அங்கால கொண்டு போய் விடுறேன். அல்லேலூயா. பக்கில கால்பட ஓடி போனானா. அவன் சொல்லுங்க, இன்றைக்கு நிறைய பேருடைய விசுவாசம் அப்படித்தான். நம்புறோம். அல்லேலூயா. நம்புறேனப்பா, உங்களை நம்புறேனப்பா. இரவு வேளா கேட்போம், அட நம்பி என்னத்தை செய்தீங்க? உங்களுடைய நம்பிக்கையால நீங்கள் பெற்ற அற்புதம் என்ன? வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு, கவனிங்க என்ன பாருங்க. அல்லேலூயா. யாரும் இப்ப பைபிள் பார்க்காதீங்க, பாஸ்டர் கவனிங்க, சொல்லுங்க அல்லேலூயா. வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே பாஸ்டர் மேல உம்முடைய அபிஷேகம் இன்னும் இறங்கட்டும் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவரே பாஸ்டர் மேல உம்முடைய அபிஷேகம் இன்னும் இறங்கட்டும். அல்லேலூயா. ஐயா ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. நேற்று நான் போன ஒரு ஊழியத்துல ஒரு பெரிய அற்புதம் நடந்துட்டு வச்சுக்கொள்ளுங்க. இன்றைக்கு எப்படி இருப்பான்? சும்மா இப்ப இருக்கிற விட டபுள் மடங்கா இருப்பான். அல்லேலூயா. ஏண்டா என்ன, நேற்று நடந்தது இன்றைக்கு நடக்கும். அப்படிதான் இயேசு வந்தார். முதல் அதிகாரத்துல எல்லாம் கட்டன்னு செத்தெல்லாம் எழுப்பி போட்டு, இப்ப அந்த அதிகாரத்துல தன் பிறந்த வீட்டுக்கு, எதுக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. பிறந்த வீட்டுல போய் விளையாட்டை காட்டுவோம் என்று சொல்லி போட்டு இயேசு நினைச்சு கொண்டு வந்தா எல்லாம் படகாட்டு சார நிக்கிற மாதிரியே நின்றுச்சு. ஆமென் சொல்லுங்க. இறங்கி போறார், நடந்து திரிகிறார், துதிக்கிறார், ஜபிக்கிறார், ஒன்றுமில்லை. சொல்லுங்க, ஒன்றுமில்லை. ஒரு மாதிரி ஒரு 3-4 பேருக்கு சுகம் கொடுத்துட்டார். அல்லேலூயா. ஆனா அது காணாது. அவர் யோசிக்கிற நிறைய செய்யணும் என்று பார்த்தா அவரால் முடியாம இருக்குது. ஐயா, அவர் சொல்லாமலே, அவருக்கு தெரியாமலே அவற்ற வஸ்திரத்தை தொட்ட உடனேயே அற்புதம் நடந்தது. ஆமென். அந்த அற்புத தேவன் அற்புதத்தை செய்ய விரும்பியும் முடியல. அல்லேலூயா. அதான் வேதம் சொல்லுது, அவரால் கூடாமல் போயிட்டுதான். என்னது கூடாமல்? சொல்லுங்க. ஆண்டவராலேயே கூடாது. கடவுளால முடியாது இருக்குதா? கடவுளாலேயே முடியாது. சில வேளை எது தேவதாசம் மாத்துறது. ஆமென் சொல்லுங்க. தேவதாஸ் விசுவாசிக்கும் வரைக்கும் ஒற்ற கபால குத்தி இருந்து கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. எப்ப இந்த கருப்பு மண்டையன் விசுவாசிக்கிறானோ அப்பதான் கர்த்தர் அற்புதத்தை செய்வார். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் உடனே வந்து அப்படியே மசாஜ் பண்ணி விட. இல்ல, கர்த்தர் மசாஜ் பண்ண முன்னுக்கு உனக்குள்ள விசுவாசம் பெற வேணும். அல்லேலூயா. 5000 ரூபாய் காசு 5 லட்சமா மாறும் என்ற விசுவாசம் உனக்கு வர வேணும். என்ற பிள்ளையின் திருமண செலவை கர்த்தர் பார்ப்பார் என்ற விசுவாசத்தோட கல்யாணத்தை நீ தொடங்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். வீட்டில்
ஒன்றுமில்ல 500 பேருக்கு சாப்பாடு போட நீ ரெடியாக வேண்டும். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தி உனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அம்மா ஐயா, நீ விசுவாசியாது விட்டால் ஒன்றுமே நடக்காது. ஆமென். ஒன்று நடக்காது. ஆமென். வாழ்நாளெல்லாம் சலரோகம் தான், வாழ்நாளெல்லாம் ஹார்ட் பிரச்சனை தான், வாழ்நாளெல்லாம் சுகர் எல்லாம், வாழ்நாளெல்லாம் குடும்பத்தில் பிரச்சனை, வாழ்நாளெல்லாம் பிள்ளைகளை திருத்த இயலாது, புருஷனை மாற்ற இயலாது. ஆனால் விசுவாசம் உனக்குள்ளே வரும் பொழுது மாற்ற முடியாதது, தீர்க்க முடியாதது, அனைத்தை நீ மாற்ற தீர்க்க ஆவியானவர் உதவி செய்வார். ஆமென். இன்றைக்கு காலையில கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீ விசுவாசிக்கிறாயா? இன்றைக்கு வீட்டை போகும் பொழுது ஒரு விடுதலைய, ஒரு சுகத்தை, ஒரு ஜீவனை, ஒரு அற்புதத்தை, ஒரு சமாதானத்தை, ஒரு மகிமையை நீ காண்பாய் என்று நம்பினால் கையை தட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்புறேனப்பா, நம்புறேனப்பான்னு சொல்லி நாய் வாழ நிமித்த இயலாத போல வாழாத. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு டிப்பர்கள் ஓடுகிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தான். அவன் டிப்பர் ஓடியும் பெத்தில பார்க்க போட்டான். சுத்தி சுத்தி பாஸ் அங்க வந்துட்டான்னு நினைப்பாங்க. ஆனா கேட்டேன், அப்படியே ஏண்டா போடுற பாசர் உங்களுக்கு தெரியா பாசை ராவ் ஓட்டம் ஓடுற எங்களுக்கெல்லாம் தெரியும். ஆமென் சொல்லுங்க. ரைட், ஓகே. நீ கர்த்தரை விசுவாசிக்கிறாயா? ஆமென். ரா ஓட்டத்துல கர்த்தர் சரிங்க பிடிப்பாருன்னு விசுவாசிக்கிறாயா? பெத்தில பார்க்கப்படு. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சோமாக்கன்னு விசுவாசிக்கிறாயா? குளிசியை விட்டுரு. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் விட்டு அற்புதம் செய்வார்னு நினைக்கிறாயா? நியாயம் கதைக்கிறத விட்டுடு. தேவ சமத்தை விசுவாசி. கர்த்தர் உண்ட வீட்டுக்கு சமாதானத்தை கொடுப்பா. ஹல்லேலூயா. உண்ட தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறாயா? ஆமென். கடனை வேண்டாத, கடனை வேண்டாத. அல்லேலூயா. மழை பெய்ய போகுது, வயல் நிலங்களை உழவனும். கடன் வேண்டி எள்ளு போட யோசிக்காத, கடன் வேண்டி நெல்லு போட யோசிக்காத. கர்த்தரை விசுவாசி. வானத்தின் பலகணிகளை திறந்து கடவுள் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை மகிமைப்படுத்தி உன்னை கனப்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னால கூடும், உன்னால கூடும். எப்ப ஜெப அபிஷேகம் உன்னோட சேர வேண்டும். ரபா ஷக்க மரியா கந்தரா லிபிதிங்க மரியாந்தர லபா ஏ மரியாந்துன மரியாந்தர லபா. உன்னுடைய முழங்கால்கள் முடங்க முடங்க நீ ஜெயிக்கிறவனா, வல்லமை நிறைந்த சக்தியாய் மாறிக்கொண்டே இருப்பார். கையை தட்டி. நீ மாறிக்கொண்டே இருப்பார், நீ மாறிக்கொண்டே இருப்பார், நீ மாறிக்கொண்டே இருப்பார், நீ மாறிக்கொண்டே இருப்பார், நீ மாறிக்கொண்டே இருப்பார். எப்ப விசுவாசத்தோட ஜெபத்தையும் சேர்த்துக்கொள். பக்கத்துல 2 பேருக்கு சொல்லுங்க, விசுவாசத்தோட சவுண்டத்துல, விசுவாசத்தோட ஜெபத்தையும் சேர்த்துக்கொள். அல்லேலூயா. பாஸ்டர் ஜெயிப்பாருன்னு நினைக்காதீங்க, ஏசு ஜெயிப்பாருன்னு நினைக்காதீங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்ப ஆண்டவர் சொன்னார் பாருங்க, அப்பா இயேசுவோட இருந்த இந்த 12 பேருக்கு என்ன இல்ல? ஜெபம் இல்ல. 12 பேருக்கு என்ன இல்ல? ஜெபம் இல்ல. கவனிக்கிறீங்களா? அப்படியே என்ன கவனிக்கிறீங்களா? ஜெபம் இல்ல. அந்த மாதிரி கூட்டி கொண்டு போய் ஜெபிக்கிறார். அவங்க நித்திரை கொள்வாங்க. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10 1 பங்கு கொடுத்து பாரு, ஜெபிக்கிற ஆட்களா இருந்தால் உங்களோட கை தட்டலையும் உங்களோட சரீர அசைவிலையும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் பாருங்க, அந்த டாக்டரோட நாக்கையும் உங்களோட கையையும் பார்த்துட்டு சொல்லுவார் என்ன வருத்தம். ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னுக்கு நின்று பாருங்க, உங்களோட ஜெப நேரம் ஒரு வடிவா சொல்லுவார். 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 1 மணி
சியாதாக்கா, பொண்ணு சியாதாக்கா, கர்த்தரை விசுவாசிங்க. அல்லேலூயா. விசுவாசத்தோட ஜெபத்தை சேர்த்துக்கொள்ளுங்க. பிரகாஷ் ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பாஸ்டர், நான் சர்ச்சுக்கு வரல பாஸ்டர், என் மனுஷிதான் சர்ச்சுக்கு வந்தவள் உண்டு, அவளில போடாத. அல்லேலூயா. நெருப்பு ரொட்டியில கொத்து ரொட்டி தட்டி விட்டு வந்து இங்க ஜெபம் பண்ணு. பாஸ்டர், நெருப்பு வைக்க எங்க பாஸ்டர் நேரம்? அல்லேலூயா. ஜெபம் இல்லாத வாழ்க்கை வேண்டாமாப்பா. ஜெபிக்காதவன் அரைப்பணம் என்று ஒரு ஊழியம் சொல்லுகிறான். அல்லேலூயா. ஜெபிக்காதவன் அந்த சகடமனுக்கு சொல்லுவாங்க, அவனுக்கு சமம் என்று சொல்றாங்க. அந்த வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம். அல்லேலூயா. நீ விசுவாசித்து நீ ஜெபித்தால் உனக்கு கூடு, உன்னால முடிய. அல்லேலூயா. நீ அற்புதங்களை செய்வாய், நீ அதிசயங்களை செய்வாய், நீ வழிகளை திறப்பாய். அநேகம் பேருக்கு பிரயோசனமாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். மூன்றாவது அவருக்கு சொல்றார், விசுவாசத்தோட ஜெபத்தோட சொல்லுங்க. திருப்ப கீழே கைது சொல்லுங்க. மூன்றாவது உபவாசி. நான் சொல்ற மாதிரி உபவாசி. அதுதானே கஷ்டம், ஆனாலும் உபவாசி. உபவாசிக்க அல்சர் தான் வருகிறது. சொல்லுங்க. அது சொல்றது இயேசு சொல்லுகிறார். உபவாசி. உபவாசத்துல நடிக்காத. சில பேர் ரொம்ப உபவாசம் ஓய்வு போய் ஞாயிற்றுக்கிழமை வாசிப்பான். அவன் சொல்லுங்க, எப்போ வாசிப்பான்? ஞாயிற்றுக்கிழமை ஆவிக்குரிய பலனும் இருக்க வேணும், சரீர பலனும் இருக்க வேணும். அவன் சொல்லுங்க, இது வயிற காய வச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நல்லா என்ன பொறுத்தளவுல காலம்பரை சாப்பிடாம வந்துட்டு மத்தியம் வடியா ரெஸ்பெக்டா சாப்பிடுங்க. ஒரு வள்ளியோ ஒரு சனியோ அல்லது ஒரு புதனோ ஒரு செவ்வாயோ ஒரு உபவாசம் போடுங்க. ஒரு உபவாசம் போடுங்க. கிழமையில ஒரு நாள் உபவாசம் போடுங்க. என்னத்துக்கு? வல்லமைக்க. என்னால முடியும், என்னால கூட பண்ண முடியும். பிரைஸ் தி லார்ட். சந்திர ரோக ஆவிய துரத்துவதற்கு ஒரு உபவாசம் போடுங்க. ஒரு உபவாசம் போடுங்க. அந்த நாள் நீங்க ஜோதிச்சு கொண்டு போற அந்த நாள் யாருமே அறியா வண்ணம் புரியாணி வாசனை எல்லாம் மூக்குக்குள்ள வரும். அல்லேலூயா. எப்ப நீங்க உபவாசம் இருக்கும் அப்பதான் மனம் சொல்லும், கூழ் குடிச்சா நல்லா இருக்கும். அல்லேலூயா. சொல்லுங்க. எல்லா ஆசையும் ஒப்ப வரும். உபவாசம் நேரம் தான் வரும். அந்த நேரம் பார்த்து உபவாசம் இருக்க தோசிக்கிற தலை சுத்துற மாதிரி கிடக்கும். அங்கே நம்ம இதெல்லாம் கருதி குணங்களெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சாப்பிடுவோம் விட்டுறாது. அல்லேலூயா. நீ எப்படி போறதாலதான் இப்படி போற. சொல்லுங்க. இப்படி கேட்க விசுவாசி. ஜெபம் பண்ணு, உபவாசம் பண்ணு, உன்னால முடியும். அல்லேலூயா. 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 இந்த வாழ்க்கையில் நிறைய உபவாசத்துல நிறைய சங்கடங்கள் இருக்குது. ஆமா. நேற்றைய தினம் என்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணினோம். பின்னர் ஃபோன் எடுக்கல. பிறகு பார்த்தா என்னென்ன பார்த்தா என்னுடைய பிள்ளையார் சொன்னார், அப்பா அங்க காலம்புற 9-5 மணி மட்டும் உபவாச ஜெபம். நான் கேட்டேன், என்ன திடீரென்று வைக்கிறவனோ அவர் எனக்கு கிழக்கு ஊழியர்களா இருந்தான். திடீரென்று வைக்கிறவனோ எல்லா நாளும் ஒவ்வொரு சனியுமாப்பா. அல்ல அட படுபாவி என்னடா செய்யற? ஆமாம் சொல்லுங்க. அப்ப என்ன தாக்க சொல்லிச்சு. சொன்னாங்க, அப்பாவுக்கு மாசம் வந்துட்டு போல தாக்க வேற சொல்லிச்சு, உபவாசம் வச்சு அப்பா மட்டும்தான் வைக்க வேண்டி வர மாட்டேன். சொல்லு. கத்தருக்கு சோத்திரம். ஆமே. 1.5 மணித்தியாலம் கூப்பிடுறதுக்கே நாம படுற பாடு. அதுவும் வெள்ளனை போய் தின்றதுக்கு ஏற்ற மாதிரி 7 மணி 8:30 மணி மட்டும் கூப்பிடுறதுக்கே நாம படுற பாடு. ஆனா 9-5 மட்டும் ஒவ்வொரு சனியும் உபவாசம் பண்ண சொன்னால் அன்று விட்டேன் கொண்ட நடி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஆலய வேலைக்கு கூப்பிட்டு நிறைய பேர் சர்ச்சுக்கே வர மாட்டேன்ட்டாங்க. உபவாசத்துக்கு கூப்பிட்டேன், ஆராதனைக்கே வரமா. கர்த்தர் சொல்லுவாரு, நீ இப்படி இருந்து நோஞ்சான் சபையை நடக்கிறத விட 2 சிங்கத்தோட ஆராதியடா. அல்லேலூயா. கூட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. நல்லா விசுவாசிங்க. நல்லா ஜெபிங்க. சாப்பிடுற நேரம்
சாப்பிடுங்க. உபவாசிங்க, உபவாசிங்க, உபவாசிங்க. எத்தனை பேர் இந்த பிரசங்கத்துல பொருத்தனை பண்றீங்க? வாரத்துல ஒரு நாள் நான் உபவாசம் இருப்பதற்கு என்னை ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று எத்தனை பேர் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஏன் எங்களால் கூடாமல் போகிறது? சந்தியக்கா, உங்களால் கூடும், உங்களால் கூடும். உங்களுக்கு முன்னுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் உங்களால் கூடும். ஆனா இந்த மூன்றும் வேணும் உங்களுக்கு, இந்த மூன்றும் வேணும் உங்களுக்கு. ஒன்றை சொல்லு பிளேசா, ஒன்றை சொல்லு பிளேசா, பிளேசா ஒன்றை சொல்லு. நான் சொன்ன மூன்றுல ஒன்றை சொல்லு. பாயாசம், உபவாசம். அல்லேலூயா. நான் உபவாசம் பாயாசம், உபவாசம். அல்லேலூயா. அபிஷேகம் இன்னொன்றை சொல்ல. ஆமென். ஜெபமே ஜெயம். எஸ்தர் சொன்னாங்க, முதலாவது விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசு என்னை கைவிட மாட்டார், இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வாரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். யார் கைவிட்டாலும் உண்மை இயேசு கைவிடவே மாட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைத்து பாருங்கள், அவர் ஒருபோதும் கைவிடவே மாட்டார்.